ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி யாத்ராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்டது. யாத்ராமத்து புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், பாரமான உள்ளத்திற்கு பரலோக உதவி. திரும்ப சொல்லுகிறேன், heavenly help for heavy pain. பாரமான உள்ளத்திற்கு பரலோக உதவி. இந்த பூமியில பாரம் இல்லாதவர் எவருமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ப, தகுதிகளுக்கு ஏற்ப, நிலைகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஒரு பாரங்கள் உண்டு. பாரம் இல்லாத மனிதர்களே இல்லை. எனவேதான் யோபு சொல்லுகிறார், மனிதன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஸ்திரத்துல பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு பரலோக உதவி உங்களுக்காய் காத்திருக்கிறது. இந்த பூமியிலே பாரம் சுமத்தவிக்கிற மக்கள் ஏராளம். பாரம் இல்லாத மக்கள் யாருமே இல்லை. எனவேதான் ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்படியானால் பாரப்படுகிற உன்னை பார்த்தவர் பாரப்படுகிறார். யாத்ராமத்து புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுதை காண்பாய். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் அவர்களை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுவேன் என்றான். படிக்க கேளுங்கள். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனால் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் இன்னும் அறியப்படவில்லை. இவரால் தேவனுடைய மிகப்பெரிய பாரம் என்னவென்றால், நான் அற்புதங்களை செய்கிறவர், அடையாளங்களை நடப்பிக்கிறவர், ஆனால் இன்னும் ஜனங்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்கள். இந்த நாளிலே அவனுடைய மிகப்பெரிய வருத்தம் என்னவென்றால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை, நான் அவர்களை விடுவித்தேன். ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். 7ஆம் வசனம், அவர்களை சேர்த்து கொண்டேன். 6ஆம் வசனத்திலே, சுமைகளை நீங்களாக்கினேன், விடுவித்தேன், மீட்டு கொண்டேன். இது தேவனுடைய செயல்பாடுகளை சொல்லுகிறது. ஆனால் அதில் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, என் ஜனங்களோ இன்னும் என்னை அறியாமல் வாழ்கிறார்கள். யாத்ராமத்து புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆனால் இன்னும் என் மக்களுக்கு மத்தியில நான் அறியப்படாமல் இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய மிகப்பெரிய ஆதங்கம். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் சர்வ வல்லமுள்ள ஒரு தேவன். அடுத்த ஒரு வார்த்தை, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் என்ன செய்தேனோ அதை உன் வாழ்க்கையிலே செய்வேன். அவர் அநேக காரியங்களை அவருடைய தேவனுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். இதனால அந்த செயல்பாடுகளை நான் வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன். 6ஆம் வசனம், சுமைகளை நீங்களாக்கினேன், உங்களை விடுவித்தேன், அடிமைத்தனத்திற்கு உங்களை நீங்களாக்கினேன், தண்டனைகளிலிருந்து உங்களை மீட்டேன். எத்தனை உண்மை இல்லையா? தேவன் உங்களை என்னையும் தண்டனையிலிருந்து மீட். அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை, இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இரக்கங்களின் பிதா, ஆறுதலின் தெய்வம், உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாபெரும் விடுதலை தந்திருக்கிறார். ஆனால் ஜனங்கள் இன்றைக்கு அதை இன்னும் அறியாமல் வாழ்வது மிகப்பெரிய துக்கம். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் இன்னும் அவர்களுக்கு அறியப்படவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, உன் வாழ்விலே ஆண்டு செய்த மகத்தான கிரியைகள், மகிமையான காரியங்கள் எந்த அளவுக்கு நீ அறிந்திருக்கிறாய்? வாலிப மகளே, வாலிப மகனே, ஆண்டவரின் வாழ்விலே செய்த எத்தனையோ மகத்தான காரியங்கள் உனக்கு தெரியாமலேயே. ஒரு காலத்துல அடிமைப்பட்டிருந்தோம். அந்த 6 நாளிலே சொல்லுகிறார், உன்னுடைய அடிமையும் தனத்தையும் உன்னுடைய பெருமூச்சியை நான் கேட்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு தாயே, உடைய பெருமூச்சை கத்தர் கேட்டிருக்கிறார். உடைய கண்ணீரை கத்தர் பார்த்திருக்கிறார். உடைய புலம்பலை அவர் அறிந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னவென்றால், இன்னும் தேவன் ஜனங்களை அறியவில்லை.
3 காரியங்களை சொல்ல நம்புகிறேன். The frustration of the people, ஜனங்களுடைய அந்த இலக்கரிப்பு, ஜனங்களுடைய அந்த சோர்வு, ஜனங்களுடைய அந்த அவநம்பிக்கை. ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லும் போது எல்லாமே ஒரு சோர்ந்து போன இல்லை, இனி வாழவே இல்லை, வாழவே முடியாது. தேவன் இத்தனைக்கும் பல அற்புதங்களை செய்தார், ஆனால் ஸ்டில் தேவ ஜனங்கள் சொல்லுகிறார், தேவ ஜனங்கள் இன்னும் தேவன் அறியாமல் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம், துர்பாக்கியம். இந்த நாட்களிலே எத்தனையோ குடும்பங்களில் அற்புதங்களை செய்கிறார். கணவனுக்கு மனைவிக்கு புரியவில்லை, மனைவி செய்கிற அற்புதம் கணவனுக்கு புரியவில்லை, பெற்றோர் செய்கிற அற்புதம் பிள்ளைகளுக்கு புரியவில்லை. அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ யாராக இருக்கிற என்ற காரணமே தேவன் உன் வாழ்விலே உனக்கு மறைமுகமாக அவர் செய்த ஊழியங்கள். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யபடி வந்தேன். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் God serving for you, உனக்காக எல்லாம் செய்கிறார். இந்த நாளில நான் சொல்ல விரும்புகிற 3 குறிப்புகள். நம்பர் 1, God cares for your burden. உன்னுடைய சுமைகளிலே அக்கறை உள்ள ஒரு கர்த்தர். நான் குறிப்புகளை சொல்லுகிறேன், செய்தி கடந்து போகிறேன். நம்பர் 1, God knows your frustration. God wants to give the freedom. God wants to have the fellowship. God wants to have a future. எல்லாமே எவ்வளவு ஆரம்பிக்கும் கவனிங்கள். நம்பர் 1, the frustration of the people, ஜனங்களுடைய இலக்கரிப்பு. 2வது, the freedom God wants to give you, உனக்கு தேவன் கொடுக்க விரும்புகிற அவருடைய விடுதலை. 3வது, உன்னோடு அவர் உறவைக்க விரும்புகிறார், ஃபெலோஷிப், உன் நிலைகளிலே, உன் இல்லாமையிலே, உன் வேதனையிலே. 4வதாக உன் எதிர்கால திட்டமிட்டிருக்கிறார். நம்பர் 1, your frustration. Number 2, your freedom. Number 3, your fellowship. Number 4, your future. தேவன் இத்தனையும் அவர் அறிந்திருக்கிறார். செய்திக்குள்ளே நான் போகும்படி விரும்புகிறேன். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, தேவ ஜனங்கள் தவித்து அடிமைத்தனத்தினாலே முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர் அடிமைத்தனத்தின் அந்த முறையீடு தேவ சந்நிதியிலே எட்டிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு பிள்ளையே, உன்னுடைய தவிப்பு, உன்னுடைய சஞ்சலம், உன்னுடைய அடிமைத்தனம் எல்லாம் தேவ சந்நிதியில் எட்டி இருக்கிறது. மறந்து போகாது. God cares about your burdens. தேவன் உன்னுடைய பாரங்களை அறிந்திருக்கிறார். எனவேதான் 1 பேரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியினால் உடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் உங்களை விசாரிக்கிறார். இந்த உலகத்திலே உங்களை விசாரிக்க வேண்டுமானால் நீங்கள் அதற்கு ஒரு தகுதி உள்ளதா இருக்க வேண்டும். இந்த யாரை விசாரிக்கிறார்கள்? சம அந்தஸ்து உள்ள, நன்மையை கொடுக்கிற அவரைத்தான் விசாரிக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே அநேக முதியோர்களை கேட்டு பாருங்களேன், பிள்ளைகள் விசாரிப்பதில்லை, உறவுகள் விசாரிப்பதில்லை, யாருமே விசாரிப்பதில்லை. இப்படிப்பட்ட உலகத்துல உங்களை விசாரிக்கிறார். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை God cares about your burden, உங்களை பாரங்களை குறித்து. எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பாரமான உள்ளத்திற்கு பரலோக உதவி. He cares about your burdens. 2வது, இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், He cares about your bondage. உங்களுடைய அடிமைத்தனத்தை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அடிமைத்த எல்லாருமே ஒரு அடிமைத்தனத்து கூட இருக்கிறார்கள். இந்த நவநகர உலகத்துல சிறு பிள்ளைகள் கூட இந்த மொபைலுக்கு அடிமையா இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் திருச்சபைக்கு வருகிற பலர் பலவற்றுக்கு அடிமையா இருக்கிறார்கள். இன்னும் காலகாலமாக சபைக்கு போயும் இன்னும் அடிமைத்தனம். ஜெபிக்க முடியவில்லை. ஒரு நபருக்கு ஆத்துமாதாயம் செய்ய முடியவில்லை. There are something bonded. ஏதோ ஒன்று, அதாவது பணமா இருக்கலாம், உலகமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், தேவையற்ற பல காரியங்களா இருக்கலாம். இதனால ஆண்டு சொல்கிற வார்த்தை, I care your burden. Not only your burden, I care about your bondage. உன்னுடைய அடிமைத்தனத்தை குறித்து இன்றைக்கு உலகத்தில் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குமானால் அதை பெரிதுபடுத்தி அதை உலகத்துக்கு சொல்லி, ஊராருக்கு சொல்லி, அதை பிரபலப்படுத்துகிற மக்கள் ஏராளம்.
ஆண்டவர் அப்படி அல்ல. God cares your burden. In other words, bondage, அதாவது உங்களுடைய ஆட்டிடியூட், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஆட்டிடியூட் உண்டு. என்னை போல நீங்கள் இல்லை, உங்களைப் போல நான் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, எபிரேயர் 4:15-16, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதரிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல். இன்றைக்கு ஒரு சின்ன பலவீனம் இருக்குமானால் அதை பெரிதுபடுத்துகிற மக்கள் இன்றைக்கு ஏராளம். ஒரு தவறு செய்துவிட்டால் காலம் முழுக்க அந்த தவறையே சொல்லி 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 நோகடிக்கிற சாகடிக்கிற மக்கள் ஏராளம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதரிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல். அடுத்த ஒரு வார்த்தை, எல்லா விதத்திலும் நம்மை போல. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையை என்னை சொல்ற வார்த்தை, என் கவலை அவருக்கு புரியல, என் கஷ்டம் அவருக்கு புரியல, என் வேதனை அவருக்கு புரியல, என் பாரம் அவருக்கு புரியல. இல்லை, அந்த வார்த்தை படிக்கிறேன். எல்லா விதத்திலும் நம்மை போல, மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி, மன அளவில, சரீரத்தில, உணர்ச்சிகளில, அவர் எல்லா விதத்திலும் என்ற வார்த்தை, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதே பிரச்சனை படைத்தவருக்கு இருந்தது, இரட்சகருக்கு. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட ஒருவர். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை, பாவம் இல்லாதவராய் இருக்கிற. இன்றைக்கு எல்லாரும் சொல்கிற வார்த்தை, என் நிலைமை என்னை தவறு செய்து வைத்தது, என் நிலைமை என்னை நிலை கொண்டு போனது. அவங்க சொல்றாங்க, இட்ஸ் an accident. இல்லை, அது ஆக்சிடென்ட் இல்லை, இட்ஸ் அபாமினேஷன். அதே சொல்கிற வார்த்தை, இது எனக்கே தெரியும் எப்படி நடந்துச்சுன்னு, எனக்கே தெரியும் இப்படி சிக்கி கொண்டேன். இல்லை அன்பான பிள்ளைகளே, God knows everything. சொன்னேன், God knows and He cares for your burden. God knows and He cares for your bondage. உன்னுடைய அடிமைத்தனத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நீ எதற்கு அடிமையா இருக்கிறாய்? இன்னைக்கு ஒவ்வொருவருமே ஏதோ ஒன்றிலே சிறையா இருக்கிறோம். சிறைப்பட்டு போன மக்கள் ஏராளம். எனவேதான் சொன்னார், தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னையும் உன்னுடையவர்களையும் என் ரத்தத்தினால் நான் விடுதலை பண்ணுகிறேன். இவர் யார் என்றால், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். வசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டார், ஆனாலும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியருடைய பணி என்ன? ஒவ்வொருவருக்காகவும் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை மகா ஸ்தலத்துக்கு நேராக கொண்டு போகிறவர், தேவனுக்கு நேராக. பிரதான ஆசாரியர் பழைய ஏற்பாட்டிலே வருடத்திற்கு ஒரு முறை அந்த பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தலத்திற்குள்ளே போவான். ஜனத்துக்காக பாவ நிவர்த்தி பண்ண, மன்றாட, பரிந்து பேச. இரட்சகர் இயேசு உனக்காக என்றும் வேதம் சொல்லுகிறது பிரதான ஆசாரியனாய் நமக்கு இருக்கிறார். எனவேதான் எபிரேயர் 4:16 இப்படி சொல்லுகிறது, ஆதலால் உன் அடிமைத்தனத்தில, உன் ஏழ்மையிலும், உன் வறுமையிலும், உன் இல்லாமையிலும் இரக்கத்தை பெற. இரண்டாவது, சகாயம் பெற. ரெண்டு வித்தியாசமான வார்த்தை, ஃபேவர் அண்ட் ஹெல்ப். அவர் ஃபேவரும் பண்றாரு, உனக்கு உதவியும் செய்கிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது 3 காரியங்கள். வசனம் சொல்லுகிறது, இரக்கம் தருகிறார், சகாயம் பண்ணுகிறார், கிருபை அடை தருகிறார். எத்தனை பெரிய மேன்மை! கிருபை என்பது, அன்பானவர்களே, வசனத்தை நம்பத்தக்கதான ஒரு எண்ணங்கள். கிருபைக்கு பல விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் கிருபை என்ற வார்த்தையின் பொருள், trust the Lord, believe the word. ஆண்டவரையும் அவனுடைய வார்த்தையை நம்பர்தான் கிருபை. பேய் ஓடுறது கிருபை இல்லை, பிசாசு ஓடுறது கிருபை இல்லை, பாடுவது கிருபை இல்லை, இந்த ஊடகத்துல பேசுவது கிருபை இல்லை. வார்த்தையை முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நம்புவது, அந்த வார்த்தை சொல்லுகிறது கிருபை அடைவும். எனவே திருமறை சொல்லுகிறது, தைரியமாய் கிருபா சண்டைத்திர. He knows your burden, He knows your bondage. அதில் எழுதப்பட்டிருக்குது, உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானது பிள்ளையே, அடிமைத்தனம் என்ற வார்த்தைக்கு இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது you take the full interest. உன் வாழ்க்கையின் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். எனவேதான் திருமறை சொல்கிறது, சகாயம் பெற, தைரியம் பெற, கிருபை தர. இந்த நாளிலே என் அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப God is more concerned in your life. He is more interest in your life. உன் வாழ்க்கையில உன்னை விட அக்கறை உள்ளவர், உன்னை விட அவர் பாரம் உள்ளவர். உனக்கு கிருபை செய்ய
இரக்கம் செய்ய வல்லவர். எனவேதான் பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, உங்களுடைய அடிமைத்தனத்திலும் உன்னுடைய பாரத்திலும் உன்னுடைய கவலையிலும் தெரிந்த வசனம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். He knows your cares, He knows your bondage, He knows your burden, He knows your pain, He knows your pressure, He knows your problems. வேதம் சொல்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அது கவலைப்படாமல் இருப்பது என்பது கடினமான ஒன்று. ஏனென்றால் அந்த பாரங்களும் அந்த பிரச்சனைகளும் அந்த போராட்டங்களும் நம்மை நிலைக்குலைய வைக்கிறது. தேவன் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அடுத்த வார்த்தை, எல்லாவற்றையும் குறித்து. மென்டலி, பிசிக்கலி, பைனான்சியலி, மன அளவிலே, சரீர அளவிலே, பொருளாதார அளவிலே, குடும்ப அளவிலே, இங்கெல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, உடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க பிரச்சனை என்னன்னா, அதை யார் யாருக்கும் சொல்லுகிறோம், ஆனா சொல்ல வேண்டியவருக்கு சொல்லவில்லை. எல்லாருக்கும் சொல்றோம், ஆனா அவருக்கு சொல்றோமான்னு கேள்வி. எனவே ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பல பெரிய காரியங்களை செய்வேன். பிரச்சனை என்னவென்றால் அவரை நோக்கி கூப்பிடுவதில்லை. ஆரம்பத்துல சொன்னது போல எல்லாருக்கும் சொல்றோம், உலகத்துக்கு, ஊருக்கு, நண்பர்களுக்கு, ஏன் இடத்துல சொல்றோம். சொல்லுங்கள், ஆனால் சொல்ல வேண்டியதுல சொல்லுங்கள். அவரே உங்களுடைய வாழ்வின் பதில், அவரே உங்கள் வாழ்வின் ஆதாரம், அவரே உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை காரியங்களை செய்கிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, அபவுட் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன், அவருக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய கவலைகள், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய பாரங்கள், உன் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எனவேதான் பிலிப்பியர் 4:7 சொல்லுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அன்புடைய பிள்ளையே, இந்த முதல் குறிப்பு, பாரமான உள்ளத்திற்கு பரலோக உதவி. எப்படி உதவி செய்கிறார்? He understand your frustrations. அவர் செய்கிற முதல் உதவி, He knows your burden. இரண்டாவது உதவி, He knows your bondages. எனவேதான் அவர் சொல்கிற வார்த்தை, பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு விடுதலை ஆக்கினால் நிச்சயமாக விடுதலை ஆவீர்கள். A total deliverance in a total life. இன்னைக்கு நிறைய இருக்குது விடுதலைக்கான நிறைய சேனல். அதை செய்தால் விடுதலை, இதை செய்தால் விடுதலை இல்லை. குமாரனை விடுதலை ஆக்கினால் மட்டும்தான் விடுதலை. நீங்கள் செய்கிற எந்த பயிற்சியும் எந்த முயற்சியும் அவற்றால் எந்த புண்ணிய ஸ்தலங்களும் விடுவிக்க முடியாது, எந்த நபர்களும் உங்களை விடுவிக்க முடியாது, ஆண்டவர் இயேசுவை தவிர. எனவே சொன்னார், ஆகையால். அந்த கருத்து என்னவென்றால், உங்களால் முடியாது, உங்களால் சாத்தியமே இல்லை. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, when God delivers you, you will get the total deliverance. எனவே பயம் இல்லாமல், பயப்படாமல் உடைய அழுத்தங்களை, frustration, உடைய கவலைகளையும் உடைய கண்ணீரையும் அவரிடத்திலே சொல்லுங்கள். பாரமான உலகத்திற்கு, பாரமான உள்ளத்திற்கு பரலோகம் உதவி செய்ய காத்திருக்கிறது. இரண்டாவது குறிப்பு சொல்லுகிறேன், He knows your freedom. அவர் உன் வாழ்க்கையில் வந்து நோக்கமே உனக்கு விடுதலை தர. நீ இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து, நீ இருக்கிற வியாதிலிருந்து God wants to give the freedom. இப்ரேய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே உங்களை பரிசுத்தமாக்குகிறார். அது மட்டுமல்ல, இப்ரேய 10:14 அவர் உங்களை பூரணப்படுத்த விரும்புகிறார். கவனமாய் கேளுங்கள். God wants give you freedom. சொன்னேன், God knows your frustration. இரண்டாவது, God wants to give you freedom. முதலாவது your frustration, இரண்டாவது your freedom. உன்னுடைய விடுதலையில, உன்னுடைய சுகத்திலே, உன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த அக்கறை உள்ளவர் இரட்சகர் இயேசு. முதலாவது frustration, இரண்டாவது freedom. அது எப்படி செய்கிறாரு கவனிங்க. அந்த frustration என்ன காரணம் என்றால் பாவம் காரணம். இரண்டாவது அன்பானவர்களே, அடிமைத்தனம் காரணம், sin and slavery. இன்னைக்கு இது ரெண்டு தான் மனிதன் ஆட்டி படைக்கிறது. ஆனா எல்லாம் சொல்கிற வார்த்தை, எனக்கு பாவம் இல்லை. இல்லை, sin and slavery will make you frustration. அடிமை பாவமும்
அடிமைத்தனமும் உங்களை கசக்கி பிழிந்து விடும். எனவே ஆண்டு சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய உறவு யாரோடு? அடிமைத்தனத்தோட, பாவத்தோட, அக்கிரமக்காரரோட? திரும்ப சொல்லுகிறது, ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, he wants deliver from your sin. முதலாவது உன்னோட உறவு வைக்க விரும்புகிறார். அந்த உறவுக்கு முன்பதாக உன்னை விடுவிக்க விரும்புகிறார். கவனமாய் கேளுங்கள். உன்னுடைய உறவை விரும்புகிற ஒரு ஆண்டவர். அந்த உறவுக்கு முன்பதாக முதலாவது உன்னை விடுவித்து உன்னோட உறவு வைக்க விரும்புகிறார். பாவத்தோடு அல்ல, அசுத்தத்தோடு அல்ல. முதலாவது God wants deliver you, and also God wants deliver from his sin, and he wants deliver from his slavery. அதற்கு பிறகுதான் உன்னோட உறவு. உண்மைதான். அதாவது accept as I am. பாவியாக ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தர் உறவு வைக்க விரும்புகிறார். ஏற்றுக்கொள்வது வேறு, உறவு வைக்கிறது வேறு. என்னோடு வாழ, எனக்குள் வாழ, எனக்குள் வாழ, எனக்காக வாழ. சொல்லுகிறேன், to live in me, to live with me, to live for me. என்னோடு வாழ, எனக்காக வாழ, எனக்குள்ளே வாழ அவர் செய்கிற முதல் குறிப்பு என்னவென்றால், எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்காக அவரே பலியானான். என்னுடைய அடிமைத்தனத்துக்கு இருந்து என்னை மீட்க, என்னுடைய பாவத்திலிருந்து மீட்க. திரையில பாருங்கள், from sin and slavery. எல்லாருமே ஏதோ ஒரு அடிமைத்தனம். திரும்ப திரும்ப ஊழியர்கள் கூட ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். பார்க்காமல் இருக்க முடியவில்லை, பேசாமல் இருக்க முடியவில்லை, பழகாமல் இருக்க முடியவில்லை. ஏதோ சிந்தனை அலைவழிக்கிறது. அடிமைத்தனம். அது இல்லை என்றால் வாழ முடியாது. நான் சொல்ல உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அது இல்லை என்றால் வாழவே முடியாது. இல்லை, வாழ முடியும். ஏன் தெரியுமா? அவரே, கவனியங்கள், உங்களை பசுத்தமாக்குறது மட்டுமல்ல, உங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. God wants, he knows your bondage. இரண்டாவது, he is more interested in your freedom. உன்னுடைய விடுதலையில மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது சொல்லுகிறேன், is more interested in the fellowship. எல்லாம் எப்படி ஆரம்பிக்கும்? முதலாவது frustration, இரண்டாவது freedom, மூன்றாவது fellowship. உன்னுடைய உறவை அதிகமாய் நேசிக்கிறார். வாசித்து பாருங்கள், கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14. ஒரு உறவை விரும்பும் ஆண்டவர். எனவேதான் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரை தேடுகிறேன், தேடுகிறேன், தேடுகிறேன். ஆதாமே எங்க இருக்கிறாய்? தேடி வந்த ஒரு தெய்வம். புதிய ஏற்பாட்டிலே சகைவே நீ சீக்கிரம் இறங்கி வா, தேடி வந்த ஒரு தெய்வம். வெளிப்படுதல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், இதோ கதவை தட்டுகிறேன், கதவை திற. உறவை விரும்புகிற ஆண்டவர். ஓடும் ஒரு மனிதன், அவன் உறவை விரும்புகிற ஒரு தெய்வம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எனவேதான் கொலோசியர் 2:13, உங்களுடைய எல்லா பாவங்களிலேயும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார், மன்னித்தார். இரண்டாவது, அவருக்கு எதிரே இருந்த கொலோசியர் 2:14, எதிரிட எதெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் குலைத்தார், எடுத்தார், சிலுவை மேல் ஆணி அடைத்தார். என்னை கவனிக்க வேண்டும். God is more interested in your sinful life, not only sinful life, slavery life. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் உன் வாழ்க்கையில உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் உன்னுடைய பாவத்திலிருந்தும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எனவேதான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடாத ஒரு நேசர். முதலாவது குறிப்பு frustration, இரண்டாவது குறிப்பு God is more interested in freedom, மூன்றாவது God is more interested in fellowship. உடைய உறவை விரும்புகிறார். அந்த உறவுக்கு முதல் காரணம் என்னவென்றால், அந்த உறவுக்கு என்ன தேவையோ, கவனிங்க, அந்த உறவுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். அந்த உறவுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. இரண்டாவது, அவருடைய சமூகம் தேவை. அந்த உறவுக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் தந்து உன்னை ஆஸ்வதிக்கிறார். இரண்டு காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய உறவு பர்சனல் ஃபெலோஷிப், இரண்டாவது பவர்ஃபுல் ஃபெலோஷிப். அவருடைய உறவு தனிப்பட்ட ஒரு உறவு, இரண்டாவது வல்லமையான ஒரு உறவு. 1000 உறவுகள் வரலாம், அவையெல்லாம் ஒரு நாளில இல்லாமலே போகும். பாட்டெல்லாம் பாடுறோம், கணவனின் அன்பு கரைந்து போகும், மனைவியின் அன்பு மறைந்து போகும், பிள்ளைகளின் அன்பு பறந்தே போகும். ஆனா மாறாத ஒரு அன்பு. எனவேதான் திருமறை சொல்கிறது, a personal
ஃபெலோஷிப், உன்னோடு விட தனிப்பட்ட ஒரு உறவு. அந்த உறவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் வல்லமையான ஒரு உறவு. ஆமென் சொல்லுவீங்களா? அந்த உறவில ஒரு வல்லமை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் அந்த யாத்திரா புஸ்தகம் அந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லுகிற வார்த்தை, உங்களை எனக்கு ஜனங்களாய் சேர்த்து கொண்டு. கவனிங்கள், முறுமுறுத்தவர்கள், தேவனுடைய தூர போனவர்கள், அந்த வசனத்திலே சொல்லுகிறார். அந்த வசனத்துல நான் அறிய வேண்டிய பிரகாரமா என்னை அறியவில்லை, அறிய வேண்டிய பிரகாரமா. இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் கூட ஏதோ ஆண்டவர் ஒரு அதாவது தேவைகளை சந்திக்கிற ஒருவர், சுகமாக்க ஒரு டாக்டர், ஒரு பைனான்சியர் இல்லை, அதற்கு மேலாக ரட்சகர், மீட்பர், விடுவிக்கிறவர், வருகிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் இன்னும் அவளுக்கு அறியப்படாமல் இருக்கிறேனே. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, எத்தனை ஆண்டுகள் திருச்சபைக்கு போகிறாய், எவ்வளவு பிரசங்களை கேட்டிருக்கிறாய், இதே ஊடகத்துல, இதே சேனலில எத்தனை செய்தி கேட்டிருக்கிறாய். ஸ்டில் இட் டசன்ட் நோ காட். இன்னும் அவரை அறியவில்லை. அறிய வேண்டிய பிரகாரமாய் அவருடைய வார்த்தையை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, பொது பிள்ளையா இருக்கலாம், போது மனைவியா இருக்கலாம், போது ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஒருவேளை ஊழியனோட நெருக்கமா இருக்கலாம். ஸ்டில் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பர்சனல் ஃபெலோஷிப். அதாவது ஊழியனோடு ஒரு வைப்பது வேறு, அந்த தேவனோடு ஒரு வைப்பது வேறு, சபையில ஒரு வைப்பது வேறு, சபைக்குள் இருக்கிற ஆண்டவரோடு ஒரு வைப்பது வேறு. இன்னைக்கு எல்லாரும் சபையோடு ஒரு வைச்சிருக்கிறாங்க, but they don't have the fellowship with the Lord. கவனிங்கள், சபைக்குள் இருப்பது வேறு, கிறிஸ்துக்குள் இருப்பது வேறு. அவர் சொல்லுகிறார், I want provide you personal fellowship. இரண்டாவது, I want provide a powerful fellowship. அந்த வார்த்தை படிக்கிற கேளுங்கள். அது என்ன செய்யுமா? பலத்த கையிலிருந்து உங்களை மீட்டு. 7ஆம் வசனம், உன்னை சொந்த ஜனமாய் சேர்த்து கொண்டு. 4வது குறிப்பு, God wants give a bright future. சொன்ன frustration, your frustration. 2வது your freedom. 3வது your fellowship. 4வது your future. அன்புதே பிள்ளையே, ஆண்டவருக்கு உன்னுடைய காலங்கள் தெரியும், உன் சூழ்நிலைகள் தெரியும், உன் இல்லாமை தெரியும், உன் வெறுமைகள் தெரியும். ஒரு 3 காலம் சொல்ல நம்புகிறேன். கவனிங்கள். As a promise for the future. 2வது, he prepared your future. 3வது, he preserved your future. தமிழில் சொல்லுகிறேன், உன்னுடைய எதிர்காலத்தை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை 8ஆம் வசனம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போய் நான் சேர்ப்பேன். அழகான வசனம், உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன், அதை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். There's a future. திரும்ப அந்த வார்த்தை படிக்கிறேன். கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்துல, whatever God promised. ஒரு 3 காரியத்திலே பாருங்கள். Yes, promised your future. எதிர்காலத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். 2 வார்த்தை வருது, கொடுப்பேன் என்று சொன்னபடியே கொடுப்பேன். என்னை கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளையே, கொடுப்பேன் என்று சொன்னபடியே உனக்கு கொடுப்பார். என் வாழ்க்கையில் அது உண்மை. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எல்லாம் மாறலாம். இது மாறினாலும் கொடுப்பேன் என்று சொன்னவர் நிச்சயம் கொடுப்பார். உனக்கு எதை கொடுப்பேன்? வாழ்வை, வல்லமையை, கிருபையை, இரக்கங்களை, தயவை, வரங்களை கொடுப்பேன் எனக்கு சொன்னார். 73ஆம் ஆண்டு உனக்கு ஊழியம் கொடுப்பேன், உனக்கு கிருபைகளை கொடுப்பேன், உன்னை கொண்டு பல தேசங்களிலே பயன்படுத்துவேன். ஆனால் நிறைய அது 85ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த எந்த அறிகுறியும் இல்லை. எதை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அதை நிச்சயம் உனக்கு கொடுப்பார். ஒரு 3 காலத்தில் he promised your future. உன்னுடைய எதிர்காலத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வசனத்தை படி கொடுப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் கொடுப்பார். அதற்கு அதாவது அவர் எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணிருக்கு. இட்ஸ் a personal future. உனக்கு என்ன தேவையோ. உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், தாம் தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போய் அதை தமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்து புறப்பட பண்ணினார். இந்த வார்த்தை படிக்கிறேன். அதற்கு ஆணையிட்டார்,
அழைத்தார், அதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார். உலகத்துல சொல்றாங்க ஆணையிட்டால், தேவன் சொல்லுகிறார் நான் ஆணையிட்டேன். உபாகமம் 6:23 ஆணையிட்டேன். இரண்டாவது, அதற்காகவே உங்களை அழைத்துக் கொண்டு வந்தேன். மூன்றாவது, அதை உங்களுக்கு கொடுப்பேன். 3 வார்த்தைகள். ஆணையிட்டார், அழைத்தார், கொண்டு போனார், கொடுப்பார். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, God promised your future. உன் எதிர்காலத்தை அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். எனவேதான் எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:10 உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை செய்கிறார். 2:10 ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். God already prepared. முதல் சொன்ன he promised. இரண்டாவது, not only promised, he prepared the future. என் அன்பு தேவ பிள்ளையே, எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டாம், தேவன் நிர்ணயிப்பார். Yes, the best for you. வாழ்க்கையில மேலானதை, சிறப்பானதை, உயர்வானதை, அற்புதமானதை உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவேதான் தேவன் சொன்னார் யோவான் 14:1-2-3 உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். He prepared everything. அங்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில He prepared உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். வெளிப்படுது 21 அந்த 21 வசனத்துல 22:5 வரைக்கும் அவசரம் இருக்கிறது. அவர் ஆயத்தம் பண்ணுகிற ஒன்றிலே கவனியுங்கள், கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, கலக்கம் இல்லை, வேதனை இல்லை. God prepared for you. எனது பிள்ளையே, உனக்கான வேலை, உனக்கான ஒரு குடும்பம், உனக்கான ஒரு வாழ்க்கை, உனக்கான ஒரு எதிர்காலம், உனக்கான பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். He promised your future. இரண்டாவது, He prepared your future. உன் எதிர்காலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உன் காலங்கள் அவர் கரத்தில். ஒருவேளை பிசாசு சொல்லலாம், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ அவ்வளவுதான், நீ வாழ போறதில்லை. இல்லை. God promised. Not only promised, He prepared. அதற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். மூன்றாவதாக சொன்னவர் He preserved. அதை அப்படியே நிலைப்படுத்துவார். 1 பேதுரு 1:4 He preserved your future. எதிர்காலத்தை அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, உன் எதிர்காலம் எப்படிப்பட்டு தெரியுமா? 1 பேதுரு 1:4 அழியாதது, மாசற்றது, வாடாதது. அன்புடைய பிள்ளையே, அவர் வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தை மத்தேயு 6:19 ஒருவரும் கெடுக்க முடியாது, ஒருவரும் எடுக்க முடியாது. வேதம் சொல்கிறது, ஒன்றும் கெடுப்பதில்லை, ஒன்றும் எடுப்பதில்லை. ஏன் தெரியுமா? அவர் வைத்திருக்கிறது நித்திய மேலான மகிமையான ஆசீர்வாதங்கள். திரும்ப சொல்லுகிறேன், திரும்பமாக God reveal everything. அவர் எல்லாம், அதாவது சொன்னவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். முதல் வசனத்துல யாத்திரா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அடிமைத்தனம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் 5:6 ஆரோட்டிகள் பார்வோன் சொல்லுற வேலை காரியம், நீங்கள் வேலைக்கு போங்க, ஆனால் ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்களை வைக்கோலை சேர்க்கட்டும். அடுத்த வார்த்தை, நீங்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கலை செய்ய வேண்டும், ஒன்றும் குறைக்க வேண்டாம், நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம். அதனுடைய கருத்து என்னவென்றால், வேலை செய்வார்கள், ஆனால் கேட்ட ஊதியம் இல்லை, வீடுகளை கட்டுவார்கள், குடியிருக்க முடியாது, அடிப்படை உரிமைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. என கேட்டுக்கொண்டு பிள்ளையே, God knows your frustration. வேதங்களை அறிவார். God wants to give freedom. உன்னை விடுவிக்க விரும்புகிறார். God wants to have your fellowship. உன்னுடைய உறவை நாடுகிறார். 4வது குறிப்பு, God designed your future. உன்னுடைய எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அதுக்கேற்ற வாக்கு தத்துவம், அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ, the promise of God, the preparation of God. மூன்றாவது, the preservation of God. உன்னை பாதுகாக்க ஒரு தெய்வம். எனவே பாரமான உள்ளத்திற்கு பரலோக உதவி. அன்றைக்கு பாரப்பட்டார்கள், வேலை கடினமான வேலை, சம்பளம் இல்லை, அடிப்படை தேவையே இல்லை. அவர்கள் ஆளோட்டிகளாலே தினம் அடிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, there is a divine help.
உனக்கு ஒரு பரலோகவை காத்திருக்கிறது. என்னோடு கூட ஜெபிக்க கேட்கிறேன். உன்னுடைய வேதனைகளையும் உன் கண்ணீரையும் உன் அடிமைத்தனத்தையும் உன் பாவங்களையும் விட்டுவிட்டு இதோட நோக்கி பார். பிரைட் ஃபியூச்சர், பிரில்லியன்ட் ஃபியூச்சர், பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சம், குட் ஃபியூச்சர், குளோரியஸ் ஃபியூச்சர், ஒரு மகிமையான வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாளில பாரத்தினால் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிற ஐயா. பாவ பாரத்தால், உலகத்தின் பாரத்தால் ஏதோ ஒரு பாரம் அழுத்தி கொண்டிருக்கிறது. பாண்டேஜ், ஏதோ ஒரு ஸ்லேவரி, ஏதோ ஒரு சின், ஏதோ சிக்னஸ், வியாதி, அடிமைத்தனம், பாவம். தகப்பனே, உருவைக்கு விரும்புகிறவரே, உருவைக்கு விரும்புகிறவரே, உள்ள பிள்ளைகளை உங்களோடு அணைத்துக் கொள்ளும். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மாற்றுங்கப்பா. அவளோடு கூட அந்த விடுதலை தாங்க, ஃப்ரீடமை தாங்க, ஃபெலோஷிப், அந்த உறவிலை நிலைத்திருக்கட்டும். அந்த ஃபியூச்சர், பிரகாசமான எதிர்காலத்தையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் பிள்ளைகள் கட்டளையிடும். கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும், கூக்குரலை மாற்றும். இன்னும் அறிந்து கொள்ள, உமோடு சேர்ந்து வாழ இரக்கம் செய்யும். உமோடு இணைந்து வாழ, அந்த உறவில நிலைத்திருக்க பிள்ளைகளை சகாயம் பண்ணும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயங்களை மறுபடியும் ஊடகத்தில் கேளுங்கள். சோர்ந்து போக வேண்டாம். He knows your frustration. He knows your future. He wants your fellowship. எனவே அவரோடு இணைந்திருங்கள். அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், கவலைகள் மாறும், கண்ணீர் துடைக்கப்படும். உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஊடகத்தில் பார்க்கிறவர்கள் அனைவருக்கு அனுப்பி அவர்களும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த ஏழ்மையிலிருந்து வெளியே வர அவர்களையும் தூக்கிவிடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.